நம்ம எவ்வளோ பண்ணாலும் அது நம்ம சுற்றி இருக்கிறவங்க சக்ஸஸாகவே பார்க்க மாட்டாங்க சார். ஒரு இடத்துல நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பற்றி நான் சொல்கிறது நிறைய பேர் சார். இப்போ நம்மக்கிட்ட எனக்கு வந்துட்டு எனக்கு ஆக்டிங் பிடிக்கும் சார். ஸோ வேலை பண்ணுறதே ஒரு சக்ஸஸாக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் நான் ஆரம்பித்தப்போ. சரி ஒரு படம் பண்ணுறோம் அதுவே ஒரு சக்ஸஸ் தான், நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு. பட் நம்ம பண்ணும் பொழுது இந்த படம் யார் தெரியல, ஓகே குட் லக், மேபி ஐல் வாட்ச் இட், இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வரும்போது எத்தனை படங்கள் பண்ணாலுமே அது சக்ஸஸாகவே தோணலை சார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் எதுவுமே அச்சீவ் பண்ணலையோ, நம்ம எனர்ஜியெல்லாம் ராங்கான இடத்துல வைக்கிறோமோன்ற ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்துட்டு எந்த டெசிஷன் எடுக்கணும்னு புரியல சார். ரொம்ப ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான தாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா, நான் பெரிய ப்ரொடக்ஷன் ஆனால் தான் பண்ணுவேன், இல்லை பெரிய ஹீரோ ஆனால் தான் நான் நடிப்பேன், ஏன்னா அப்போ தான் என்னை வந்து ஒரு சக்ஸஸாக பார்ப்பாங்க, என்னை வந்து ஒரு லீட் ஆக்ட்ரஸாக பார்ப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஃபேஸில் இருந்தேன் சார். நான் முன்னாடியெல்லாம் கட்டை ட்ரஸ்ட் பண்ணுவோம். மை சிஸ்டர் இஸ் ஆல்சோ ஒன் ஆக்டர் சார். எங்கள் 2 பேருமே வி ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப். ஸோ எங்கள் 2 பேருக்குமே அப்படி ஆயிடுச்சு. எப்போவுமே ஒரு கதை நல்லா இருந்தால் பண்ணணும், அதுதான் டெசிஷன் மேக்கிங்காக இருக்கும். ஒரு பாயிண்டில் எப்படி ஆயிடுச்சுன்னா, இல்லை என்னால் முடியல, எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நான் பண்ணுவேன், ஏன்னா இந்த படம் ஓடினாலும் எனக்கு சக்ஸஸ் தான். ஏன்னா சார் நிறைய வாட்டி நீங்கள் எந்த ஹீரோவோட நடிச்சிங்கன்னு தான் கேட்டாங்க சார். நீங்கள் எப்படி நடிச்சிங்கன்னு கேட்கல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது. இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங் ஆகிடுச்சு. ஓகே நம்ம எந்த ஃபேஸில் இருக்கோம், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா, வேலை கிடைக்குமா இல்லையா, அது ஒரு ரொம்ப லோ ஆன ஃபேஸில் இருந்தேன் சார். அண்ட் ஆடிஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு இருந்தது, ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறல. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.